எதற்காக கொடுக்கப்பட்டது இந்த நிலை? ஒவ்வொருவர் மனதிலும் திறம்பட அவரவர்கள் மனதிலே ஏந்தி நின்ற புண்ணிய நிலைகளை அவரவரும் நிலைநிறுத்தி அகத்தியத்திடம் சரணடைந்து இனிவரும் காலங்களிலும் தனது புண்ணிய நிலைகளை, வினை நிலைகளை அறுத்த புண்ணிய நிலைகளை தமக்குள்ளே பெற வேண்டும் என்பதற்காகவே சபை நிகழ்த்திய பெரும் தேவாதி தேவ நிகழ்வு. அங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் தனது ஆன்மாக்களை பிரித்தே அமர்ந்திருந்தீர்கள். அதனால்தான் அங்கு தடைகள் என்பதை இல்லை என்றதை நானும் எனது ஐயன் அகத்தியரும் உரைத்துக் கொண்டிருந்தோம். ஒவ்வொரு ஆன்மாக்களும் பிரிக்கப்படும் பொழுது அந்நிலைகளிலே ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்பவே தேவாதி தேவர்களும் அவரவர்கள் உடம்பினுள் நுழைந்து தேவர்களாக அமர்ந்திருந்தீர்கள். அதனால்தான் தேவையற்ற சொற்களை அங்கு தவிருங்கள், உமது உடம்புகளில் இருப்பது தேவர்கள் என்ற மாண்பை கடைப்பிடியுங்கள் என்று ஆரம்ப கட்ட நிலையிலேயே யாம் உரைத்திருந்தோம். அவ்வாறு கடைபிடித்து கண்மூடி நின்றவர்கள் பணி செய்திருந்த பொழுதும் அவர்கள் உள் ஆன்மாக்களில் தோன்றிய சூட்சம நிலையில் காண்பித்த காட்சிகள் எல்லாம் உண்மை நிலையில் கண்ட காட்சிகள். அங்கு கண்டவர்கள் எல்லாம் சாதாரண காட்சிகளையா கண்டார்கள்? கலியுக கடவுளாக, தேவாதி தேவனாக, விஸ்வரூப தரிசனமாக, ஏன் கைலாயத்து மலையில் அமர்ந்து புரிந்த தவத்தை பலனாக அங்கிருந்த சீதோஷ்ண நிலைகள் எல்லாம் மாறி அமரா நிலையில் ஒவ்வொருவரும் குளிர்ந்த நிலையில் அமர்ந்து கண்டீர்களே, அது எவ்வாறு சாத்தியம்? அங்குள்ள குளிர் சாதன வெட்டியால் கிடைத்த குளிர் என்று நினைக்கிறீர்களா? அவ்வாறு அங்கு குளிர் சாதன பெட்டிகளால் வந்த குளிர் என்றால் அந்த அரங்கத்திலே நிகழ்த்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இவ்வாறு குளிமை இருந்ததா? முன்பு சென்றவர்களிடம் வினவி பாருங்கள். அங்கு அமரக்கூட முடியாமல் அனைவரும் வெளியே செல்லும் நிலையை கண்டீர்கள். இவ்வாறு அந்நிகழ்வு இதற்கு முன்பாக நடத்தப்பட்ட நிகழ்வுகளில் அவ்வரங்கத்திலே அந்த குளிர்சாதன பெட்டியிலே வந்த குளுமையால் இவ்வாறு எவரும் எழுந்து சென்றிருக்கிறார்களா என்பதையும் அங்குள்ள நகரத்தில் உள்ளவர்கள் விசாரித்து பார்த்து ஐயன் வாழை சித்தரிடம் விடை பகிருங்கள். அல்ல, ஒருபொழுதும் அல்ல. அங்கு குளிர்சாதன பெட்டிகளால் ஏற்பட்ட குளுமை அல்ல. அங்கு தேவாதி தேவர்கள் வந்து அமர்ந்தவுடன், சிவபெருமானும் அமர்ந்தவுடன் அக்கைலாய நிலைகள் அனைத்தும் அங்கு வரவழைக்கப்பட்டதென்பதே உண்மை நிலை. ஒவ்வொருவரும் அமர முடியாமல் நுனிக்கால்களிலே குளுமை குத்துவதைப் போல் உணர்ந்தீர்களே, இந்நிலை குளிர்சாதன பெட்டிகளால் உருவாக்கப்பட முடியாது. குளிர்சாதன பெட்டிகள் உடல் அளவில் மேல் உடலில் தான் குளுமையை உருவாக்கப்பட்ட முடியுமே தவிர நுனிக்காலில் அக்குளுமையை எவராலும் இயற்கையாக செயற்கையாக கொடுக்க முடியாது என்பதே உண்மை நிலை. இன்னும் ஒரு படிநிலை தாண்டி சூட்சமத்தில் உள்ள உண்மையை உரைக்கிறேன். அங்கு மேடையில் இருந்து வலதுபுறமாக அமர்ந்திருந்த ஒரு சீடர், ஒரு சீலன் என்ற நாமத்தை கொண்ட ஒரு சீடர், ஏன் இன்னும் உள் சென்று உரைக்கிறேன். ஒரு தாடியையும் ஜடாமுடியையும் தலை மீது ஒரு முண்டாசையும் வைத்திருந்த சீடர் இந்திர தேவன் தனது விமானத்திலே வந்து நின்று மேக கூட்டங்களின் நடுவே வந்து நின்று இறங்கியதை கண்டாரே, இது எவ்வாறு சாத்தியமாக இருக்க முடியும்? சாதாரண நிலையிலே இது சாத்தியப்பட முடியுமா? ஏன் வாழைசித்தர் சத்யநாராயண பூஜை நிகழ்த்தும் பொழுது அவர் கையில் இருந்த அந்த ஆர்த்தி நிலையானது கிருஷ்ணரின் கையில் இருந்த புல்லாங்குழலை போல் அனைவருக்கும் தோற்றுவித்ததே, இது என்ன மாய நிலையா? ஏன் அது முடிந்து அவர் நின்ற பொழுது விஸ்வரூப தரிசனத்தை கண்ட பலரும் இருக்கிறார்களே, இதென்ன மாய நிலையா? அல்லது அன்னை அமர்ந்திருந்தார்களே, அவர்கள் சக்தி சுரூபத்திலே மகாலட்சுமி சுரூபமாக வெள்ளை உடை தரித்து அணிந்திருந்தாரே, அதை கண்ட அனைவருக்கும் இது மாயை நிலையா?
கண்களை நம்புவோம் என்று உரைத்தீர்களே, உங்கள் கண்களில் நீங்கள் கண்டது உங்கள் கண்களினால் கண்டதா அல்லது வாழை சித்தர் தனது பலனை அளித்ததால் உங்கள் ஆன்மாக்களை வெளியேற்றப்பட்டு அங்கு அமர்ந்த உங்கள் உடலுக்குள் அமர்ந்த தேவர்களால் இது காண்பிக்கப்பட்டதா என்பதை சிந்தித்து பாருங்கள். நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் கூடு விட்டு கூடு பாயும் நிலையையே அன்று நிகழ்த்தினார் வாழை சித்தர் என்பதே உண்மை. எதற்காக கூடு விட்டு கூடு பாய வேண்டும்? ஏன் உமது ஆன்மாக்களில் இருந்தே அவை காண்பிக்கப்பட முடியாதா? அகத்திய பெருமான் நினைத்தால் முடியாதா? முடியும். என்ன இருந்தாலும் தேவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து சென்றால் பல நாட்களுக்கு, ஏன் பல வருடங்களுக்கு அப்பூத உடலில் அந்த இறை நிலை தங்கியிருக்கும். அவர்கள் சென்றவுடன் உமது ஆன்மாக்கள் வரும்பொழுது அந்த இறை நிலைகளால் அவை சுத்திகரிக்கப்பட்டு அவை அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு உமது புண்ணிய நிலைகளில் புண்ணியமாக சென்று அமர்ந்துவிடும். ஏனென்றால் தேவாதி தேவர்களுக்கு அமர இடம் கொடுத்தவர்களாக மாறுவீர்கள். ஒரு முற்றும் துறந்த முனிவருக்கு அமர வைத்து அன்னம் அளித்தாலே பெரும் புண்ணிய நிலைகளை அடைந்த காலங்கள் எல்லாம் உள்ளது. தான தர்மங்கள் செய்து புண்ணிய நிலைகளை அடைந்து பிரதோஷ காலங்களிலே சென்று ஐயன் சிவபெருமானை பார்க்கும் பொழுது என்ன நிலைகள் உமக்குள் நிகழ்கிறதோ, என்ன நிலைகளில் உங்களுக்கு புண்ணியம் தாரை வார்க்கப்படுகிறதோ, அதை போல் அங்கு வந்து அமர்ந்த ஒருவரும் தர்மவான் தான். ஒவ்வொருவர் ஆன்மாக்குள்ளும் தேவர்கள் அமர்ந்து சென்ற ஒவ்வொருவரும் தர்மவான்கள் தான். அங்கு குதர்க்கமாக யோசித்தவர்கள் உள்ளும் தேவர்கள் அமர்ந்து அவர்களை தர்மவான்களாக மாற்றியிருக்கிறார்கள். அவர்களும் சத்சங்க நிலைகள் பாதி நிலையை கடந்தவுடன் அவர்களின் குதர்க்கத்தையும் மறந்து கடை கோடி இடத்தில் இது உண்மை என்ற நிலையை உணர வைத்தார்கள். அதனால் அவர்களும் தர்மவான்கள் தான். ஏன் குதர்க்கத்தையே உண்டு பண்ண வேண்டும் என்று வந்தவர்களையும் தம் நிலையை மறக்க வைத்து அமர வைத்தவர்களும் தர்மவான்கள் தான். இதெல்லாம் பல கோடி யுகங்களாக தாம் பெற்ற பலனை எல்லாம் தாரை வார்த்து அவர்களுக்காக செய்யப்பட்ட புண்ணிய நிலைகள். மறுபடியும் அவ்வளவு புண்ணிய நிலைகளையும் தான் எடுக்க வேண்டும் என்றால் இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் தவம் புரிய வேண்டும் வாழை சித்தர் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு ஆண்டுகள் தவம், எவ்வளவு ஆண்டுகள் புரிய வேண்டும். அங்குதான் அகத்திய பெருமான் குருவாக இருந்து அமர்கிறார். தனது திருப்பாதத்தை பற்றிய அனைவருக்கும் அவர் பெற்ற தவத்தின் பலனை எல்லாம் தாரை வார்க்கிறார். அப்பொழுது அகத்திய பெருமான் எவ்வளவு ஆண்டுகள் தவம் புரிய வேண்டும்? அங்குதான் சிவம் வருகிறார். அவர் பெற்ற தவத்தின் பலனை அகத்திய பெருமானுக்கு அருள்கிறார். நன்றாக கவனியுங்கள். இங்கு உள்ள ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒவ்வொரு மனிதர்களும் பிரபஞ்சத்தில் இருந்து மேல் நோக்கி பார்த்தால் பிரபஞ்சம் என்ற ஒரு விஷயமே சிவத்தினுள் அடக்கம் என்று கூறுகிறோம். அவ்வாறு இருக்கும் பொழுது சிவத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட மானுடர்களாகிய நமக்கு வாழை சித்தர் அருள்கிறார். வாழை சித்தருக்கு அகத்தியர் அருள்கிறார். அகத்தியத்திற்கு சிவம் அருள்கிறார். அப்பொழுது இது ஒரு சுழற்சி போல் எங்கும் சிந்தி சிதறாது அனைவருக்கும் புண்ணிய நிலைகளை அங்கேயே தக்க வைத்து ஒரு சுழல் போல் அங்கேயே சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதனால் தான் கூறுகிறேன், சபை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டு இந்த நற்சுழலில் உங்கள் சூழலை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று உரைக்கிறேன் விஸ்வாமித்திரன். இந்த புண்ணிய நிலைகளை தாம் பெற்ற நிலைகளிலே சொர்ணத்தை தாண்டியும் சொர்ணங்களை எல்லாம் தாண்டியும் புண்ணிய நிலைகளை தமக்குள்ளே தாரை வார்த்து அனைவருக்கும் புண்ணியங்களை சேர்த்து வைத்து இன்னும் பல தலைமுறைகளுக்கு அவர்களின் தவ நிலைகளை எல்லாம்
தாரை வார்க்கும் சச்சங்கமமே இன்று நடந்து முடிந்தது. சிவத்திற்கே தாரை வார்த்த சச்சங்கம், அன்னையருக்கே தாரை வார்த்த சச்சங்கம். இதில் என்ன தெரிகிறது என்றால், ஒரு பொருள் கொடுக்கப்படும் பொழுதுதான் அது நிரம்புகிறது என்பதும், அது தாமே வைத்துக் கொண்டிருந்தால் அது நிரப்பப்படவில்லை என்பதும் புரிகிறது. அதில் இன்னொன்று புரிகிறது, உள்ளதையெல்லாம் தாரை வார்த்து விட்டாலும், உள்ளதையெல்லாம் கொடுத்து விட்டால் உமக்கு யார் கொடுப்பார்கள் என்ற கேள்விகள் சீடர்கள் இடையே எழும் என்பதையும் யாம் உணர்கிறோம். அதற்குத்தான் சொல்கிறேன், கொடுக்கும் சூழலை உருவகப்படுத்திக் கொண்டு தாரை வாருங்கள். எவ்வாறு உருவகப்படுத்திக் கொள்வது? மிகவும் எளிது. சபை நோக்கி வாருங்கள். உங்கள் நிலை மேல்நிலையாகவே வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு தாரை வார்த்து புண்ணிய நிலைகளை நீங்களே சேர்த்துக் கொள்வீர்கள். அதனால் தான் சொல்கிறோம், இறைவன் உம்முடன் இருக்கிறார், உமக்குள் தான் இருக்கிறார் என்பது. இப்பொழுது புரிகிறதா தெளிவாக? இதுதான் உண்மை, இதுதான் வாழை நிலை, இதுதான் அகத்திய நிலை. அதனால் அந்நிகழ்ச்சிக்கு வந்த ஒவ்வொருவரும் தம் ஆன்மாக்குள்ளே சத்திய நாராயணன் என்ற தோற்றத்தை பெற்று சென்றிருக்கிறீர்கள். இனி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எவருக்கு எப்பிரச்சனைகள் வந்தாலும் அங்கு வந்து அமர்ந்த சீடனுக்கு அப்பிரச்சனைகள் தொடும் நிலையிலும் வெடித்து சிதறிவிடும். ஏனென்றால் பெரும் சக்தியான சத்திய நாராயணனை உடன் வைத்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் அதன் ஆசிகளும், அதன் ஆசி நிலைகளும், அதன் வீரிய நிலைகளும், விஸ்வரூப தரிசனம் கண்ட அனைத்து நிலைகளும் அவரவருக்குள்ளே சபைகளிலே சென்று அடங்கிவிட்டது. இனி உம்மை கண்டவர்கள் அனைவரும் வாழை சித்தர் நாமத்தையும் அகத்திய நாமத்தையும் எவன் ஒருவன் சொல்கிறானோ அவன் சபையில் இருந்து சென்று வரும் வரை துணை கணங்களாக அனைத்தும் வருகிறது என்பதையும் மனதிலே நிறுத்தி, இங்கு வந்த சீடர்களின் வயது முக்கியமல்ல, அங்கு வந்து அமர்ந்த ஒருவருக்கும் இந்நிலைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டுவிட்டது என்பதையும் ஆசியாக அளித்து, இனி நடக்கும் அனைத்து நிலைகளிலும் சிவசபை நோக்கி வந்து அமர்ந்து வாழை சித்தரின் ஆசிகளை பெறுங்கள் என்பதையும் உரைத்து, உமக்கு நல்லாசிகளை எல்லாம் அனைவருக்கும் பகிர்ந்து அமர்கிறேன் விஸ்வாமித்திரன். வாழை சித்தரே, வேற ஏதேனும் வினாக்கள் உள்ளதா?